சொல்லுமா. பேஷண்ட் பேர் சுதா மேம். ஈரோடுலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வயசு 35ங்க மேம். அவங்களுக்கு வந்து அடிக்கடி தலைவலி வந்துட்டே இருக்குங்களா மேம். டெய்லியும் தலைவலி இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேம். இப்போது எப்போ தூங்கி எழுந்திரிச்சாலும் தலைவலி இருந்துகிட்டே தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேம். காலையில் டிஃபன் சாப்பிட்டு டேப்லெட் போட்டால் தான் தலைவலி இல்லாமல் இருக்குது, இல்லைனா தலைவலி வந்துகிட்டே இருக்குது, சுருக்கு சுருக்குன்னு குத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேம். அவங்க நிறைய ட்ரீட்மெண்ட் போயிட்டாங்களாங்க மேம். தலைவலி சரியாகவே ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தூங்கி எழுந்திரிச்சாலும் தலைவலி சரியாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேம். தலைவலி வரும்போது சம்டைம்ஸ் வாமிட்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேம். வாமிட் பண்ணால் தான் தலைவலி நிற்கிது, இல்லைனா வாமிட் வர மாதிரி இருக்குது, வாமிட் வர மாட்டேங்குது, தலைவலி இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேம். அது எதனால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மேம். அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க மேம். கண்டிப்பாக பண்ணலாமா. இந்த ஃப்ரீக்வெண்ட்டாக வரக்கூடிய ஹெட்ஏக்ஸ், தலைபாரம், தலைவலி, ஏகமாக வலிக்கிறது, ஒரு சைடு மட்டும் தலைவலி இருந்துகிட்டே இருக்கிறது, உடனே வலி கழுத்தில் எக்ஸாக்டாக இந்த இடத்துல கீழே வந்து ஒரு மாதிரி ஒரு பாயிண்டில் வந்து சுருக்குன்னு குத்துற மாதிரி ஒரு பெயின் இருக்கும். அது வந்து தலை ஃபுல்லாக ரேடியேட் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வலிகளில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இதுக்கான ரீசன், இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாமா. இந்த ஹெட்ஏக்ஸ் வர்றதுக்கு முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்லப்படுறது பித்தப்பையில் ப்ராப்ளம் இருக்குங்க. கேட்க கொஞ்சம் வியர்டாக இருக்குது இல்லையா? ஆக்சுவலாக அதுதாங்க உண்மை. அக்குபஞ்சரில் நாங்கள் அதை அப்படி தான் அணுகிறோம். பித்தப்பைக்கும் தலைவலிக்கும் என்ன சம்மந்தம்னு உங்களுக்கு கேட்க தோணலாம். இப்போ நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் க்ராஸ் செக் பண்ணி பாருங்கள். பித்தப்பையில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தான் இந்த தலைவலி வருங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்குவீங்க. நிறைய கம்ப்ளைண்ட் சொல்கிறேங்க. அதில் உங்களுக்கு எது குறைஞ்சது ஒன்றாவது பொருந்தி வரும், மேற்பட்ட விஷயங்களும் இருக்கலாம். டெஃபினட்டாக இந்த தலைவலி வந்து 1 வருஷம் 2 வருஷம் 6 மந்த்ஸ்க்கு மேலே இருக்குது, ரொம்ப நாள்பட்டு இருக்குது அப்படின்னா தூக்கம் சரியாக வராது, ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுவீங்க. டைமோடு சொல்கிறேன், 11 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே நைட்டில் குறைஞ்சபட்சம் ஒரு தடவையாவது தூக்கம் முழிக்கும். டைஜஷன் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கும், நெஞ்சு கறிக்கும், எது கழிக்கும், த்ரோட்டில் வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் மாதிரி ஏப்பம், திடீர்னு ஏப்பம் வரும். அந்த ஏப்பம் வரும்போது ஆசிட் மாதிரி வர்ற மாதிரி இருக்கும். ஹார்ட் பர்ன்ஸ் இருக்கும். ரொம்ப மூடு வந்து இரிட்டேஷனாக இருந்துகிட்டே இருக்கும். கோவம் நிறையா வரும். சியாட்டிக்கா பெயின்னு சொல்கிற காலிலிருந்து இடுப்புலேருந்து கீழே வரைக்கும் ஒரு நரம்பு இழுத்து பிடிச்ச மாதிரி ஒரு வலி ஏற்படும். எந்திரிச்சு நிற்கும் போது ஒரு செகண்ட் தள்ளுற மாதிரி இருக்கும். வாய் புளிக்கிற மாதிரியோ கசக்கிற மாதிரியோ இருக்கும். புளிப்பு சுவை ரொம்ப விருப்பமாக இருக்கும். சாப்பிட்டா ஒத்துக்காது, அது டைஜஷன் இஷ்யூஸ் வரும். அதனால் நீங்கள் அவாய்ட் பண்ணுவீங்க. பட் ஆனால் புளிப்பு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், நெகட்டிவ் தாட்ஸ், டிப்ரெஷனாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு பொருந்தி வரும். இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் உங்கள் பாடி என்ன சொல்லுதுன்னு. அக்குபஞ்சர் சிறந்த தீர்வு, கண்ட்ரோலிங் ப்ராசஸ் கிடையாது.